ஏங்க நான் எப்பயும் 200 தாங்க கட்டுவேன். அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் இந்த வீடியோ முக்கியமாக சிறுபான்மை சமூகத்துக்கு தான் நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான ஜனத்தொகை இருக்கனால எங்களை பெரும்பான்மை சமூகங்கிறாங்க. உங்களை சின்னமாக ஜனத்தொகை இருக்குது, அது ஜனத்தொகை கம்மியாக இருக்குன்னு சொல்லி உங்களை சிறுபான்மை சமூகம்னு சொல்கிறாங்க. இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் என்னோட மனசாட்சிப்படி கேட்குறேன், இது சரியா இல்லையா அப்படிங்கிற கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 200 விற்கிற கரண்ட்டு பில்லு 1500 விற்கிறாங்க. நான்லாம் என்ன 80 காசு ரூபா தான் கரண்ட்டு பில்லை பார்த்துருக்கேன். இப்போதைக்கு என்னென்னா 8 ரூபா 10 ரூபாங்கிறாங்க. எனக்கு அப்படியே நெஞ்சே அடைக்கிற மாதிரி தான் என்னாலே கட்ட முடியலங்க. இது உங்களுக்கு சேர்த்து தான் ஏறப்போகுது, எனக்கும் சேர்த்து தான் ஏறப்போகுது. இதில் சிறுபான்மைக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் நீங்களும் இழந்து போகிறீங்க, நானும் இழந்து போகிறோம். அரசியலில் ஓட்டு போகிறோன்னா வாங்குறதும் தப்பு, இல்லை மாநாடு அப்படிங்கிற பேரில் 5000 ரூபா கிட்ட அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அவங்களும் விவசாயத்துக்காக எது பண்ணால் பேச்சிலேயே ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஒழுங்காக பாஜக ஓட்டு போட்டால் நல்லது மட்டுமே உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. கன்சிடர் பண்ணுங்கள்.